இறைவன் மிக பெரியவன் அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து டே 8ஓட இஃப்தார் விலாகுங்க. ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ தான். வருஷம் எப்போவுமே என் கூட பிறந்தவங்கள வீட்டுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு கூப்பிடுவோம். அன்றைக்கி நாள் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாருமே சேர்ந்து நோன்பு திறக்கும் போது ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஒர்க் இருக்கும், பட் இருந்தாலுமே அதில் வந்து சந்தோஷம் அதிகபட்சமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா என் கூட என் வீட்டுக்கார் கூட பிறந்தவங்கள கூப்பிட்டு சிம்பிளாக ஒரு விருந்து தான் கொடுத்தோங்க. அதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே முடிஞ்ச அளவுக்கு நாங்களே வீட்டிலேயே எல்லாமே ரெடி பண்ணிடுவோம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா கறிக்குழம்பு தான் வச்சேன். கறிக்குழம்பு வந்து மதியமே வச்சுட்டேன். அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் எங்கள் மாமியார் உரிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ குழம்பை வந்து நான் மதியம் ஒரு 2:30 3 மணி போலலாம் தாளித்து விட்டுட்டேன். பெரிய அடுப்பில் தாளிச்சனால சிம்பிளாக எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கு மீறி இந்த வடை போண்டா பஜ்ஜி எல்லாமே எங்கள் சித்தி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் எங்கள் நாத்தனார் கூட மாட எல்லா வேலையிலுமே செஞ்சு கொடுத்தாங்க. இந்த மாதிரி சமயங்களில் ரொம்ப பெரிய வேலையாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்குற வேலையாக தான் இருக்கும். அதை முழுக்க அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அந்த ஒரு சிரமமே இல்லவே இல்லை. எந்த ஒரு பாத்திரமே சேர விடலை. சேர எங்கள் நாத்தனார் எல்லாத்தையுமே விலக்கி கொடுத்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5:30 போதே தேவையான எல்லா பொருளுமே எடுத்து நாங்கள் வந்து பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தம்பி ஒய்ஃப் தான் எல்லாத்தையும் வந்து பிளேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. வடை போண்டா பஜ்ஜி கஞ்சி, அது கூட பார்த்தீங்கன்னா ஜூஸுக்கு வந்து நொங்குப்பால் சர்பத் அடித்தோம். கொஞ்சம் போல் ஃப்ரூட்ஸுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் எல்லாருமே சாப்பிடட்டோன்னு. இது கூட மெயின் டிஃபனாக நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா பத்திரியும் பரோட்டாவும் வெளியில் ஆர்டர் பண்ணிட்டேங்க. கரும்பு கடையில் ஒரு பக்கம் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்க. ஸோ அவங்க கிட்ட சொல்லி இதை ஆர்டர் பண்ண என் தம்பிங்க வரும்போது அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு தான் நான் வந்து சிக்கன் குருமா வச்சுருக்கேன். இது கூடவே எங்கள் மாமியார் வந்து இட்லி சட்னி சாம்பார் இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி அவங்க கொடுத்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையை பார்த்தனால எனக்கு அன்னைக்கு வந்து வேலைப்பளு பெருசாக இல்லை. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அன்னைக்கு கொஞ்சம் கூட எனக்கு கேக் ஆர்டருமே இருந்துச்சு. அதையுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விதமாக முடிச்சும் கொடுத்தேங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்